கடந்த ஒரு மாத ஆட்சியில் மக்கள் மனதை கவர்ந்த ஒரு முதல்வராக தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் இருந்து வருகின்றார். அவரை பற்றி தூற்றுபவர்களை பற்றி நாங்கள் ஒருபோதும் கவலைப்பட மாட்டோம். கோவை சாய்பாபா கோவிலில் தமிழக வெற்றிக் கழக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் பேட்டி. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாள் 2 தினங்களுக்கு முன்னர் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது. இந்த நாளில் தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் கோவை சாய்பாபா கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. பொதுவாக கோவை சாய்பாபா கோவில் பகுதியில் அமைந்துள்ள நாகசாயி மந்திர் திருக்கோவிலில் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நாட்களில் கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிக அளவில் இருக்கும். இந்த நாளில் கூடுதல் சிறப்பம்சமாக தமிழக வெற்றிக் கழகம் கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பாக தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் சாய்பாபா எழுந்தருளி திருக்கோவிலை சுற்றி வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாய்பாபா அருள் பெற்றனர். பின்னர் அனைவருக்கும் திருக்கோவில் சார்பாக பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக புறநகர் வடக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கார்த்திக், தமிழக வெற்றிக் கழக மாவட்ட தொண்டர் அணி மகேஷ்குமார், கணேஷ்குமார், ஆதவ்ராஜ், அம்பிகா, சரவணன் மற்றும் விக்னேஷ் பிரபு உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் கூறியதாவது: தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான ஆட்சி அமைந்து 1 மாதத்திற்கு மேலான நிலையில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற ஆட்சியாக நடைபெற்று வருகின்றது என்பது பொதுமக்கள் எங்கள் மீது காட்டும் அன்பில் தெரிவிக்கின்றனர். எத்தனை நல்லது மக்களுக்கு செய்தாலும் குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் குறை கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். அதனை தமிழக வெற்றிக் கழகம் தலைமை முதல் அடிப்படை உறுப்பினர் வரை யாரும் கவலை கொள்ள வேண்டாம் என்று தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அதன்படி நாங்கள் அக்கருத்துக்களை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்ததுடன், இன்றைய தங்கத்தேர் இழுத்ததின் நோக்கமே மக்களின் முதல்வராக உள்ள தலைவர் விஜய் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து இதனை செய்ததாக தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜ்குமார், கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றிக் கழகத்தின். தமிழக முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் பிரசித்தி பெற்ற சாய்பாபா கோவிலில் தங்கரதம் இழுத்து அவர் நீரடி வாழணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் வேண்டி தங்கத்தேர் இழுத்திருக்கோம். அவரோட பிறந்த நாள் முன்னாடி நிறையா நலத்திட்ட உதவிகளும் சரி, ரத்த தான முகாம், நிறையா திட்டங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். சிறப்பாக மக்களோட ஆதரவோட அவரோட ஆட்சி நல்லா ஈடுபடி இன்னும் 15 வருஷம் நீடிக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் வேண்டிக்கிறோம். நலத்திட்டம்னா அரசு மருத்துவ அந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பண்ணி வச்சுருக்கோம். ரத்த தான முகாம், மருத்துவ முகாம், கல்வி உபகரணங்கள், தையல் மிஷின்ஸ் எல்லாம் நிறையா, அதான் சொன்ன ஆட்டோ, எல்லா பொதுமக்கள் ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன வேணுமோ அவங்க எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. எல்லாருமே எல்லா அரசு மருத்துவமனையும் எல்லாரும் தங்க மோதிரம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு கோவில் பிரசித்தி பெற்ற சாய்பாபா கோயிலில், அதாவது வியாழக்கிழமை தான் அதுக்கு டைம் கிடைக்கும் தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு. அதனால் இன்னைக்கு தங்கத்தேர் புக் பண்ணி நாங்கள் தளபதி ஆட்சி இனி எல்லா வருடமும் அவர் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி வேண்டி தங்கத்தேர் இழுக்கிறோம். நீங்கள் செய்தியாளர், உங்களுக்கே தெரியும், எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. குறை சொல்கிறவங்க சொல்லுவாங்க, ஆனால் மக்கள் பயங்கர வரவேற்கிறாங்க. குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க. எங்கள் தளபதி ஆட்சி சூப்பராக இருக்குன்னு மக்கள் ரொம்ப விரும்பி எல்லா இடத்துலையும் அவரோட வரவேற்பு இருக்குது. அது ஒரு உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துக்கும் தெரியும்.